வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க சரியான கோவத்துல வீட்டுக்கு வராங்க. நேரா அந்த சந்திரா கிட்ட, இங்க பாரு, நீ என்ன சொன்ன, ஆனா அங்க நடந்ததே வேற அப்படின்னு. அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, ஏங்கா நீ இவ்வளவு கோவத்தோட வந்திருக்க? அப்போ அங்க நடந்த உண்மைய நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், மாப்பிள்ள அந்த மாதிரி ஆளு கிடையாது. மாப்பிள்ள கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இங்க பாரு, நீ சொன்னதை கேட்டு நான் மாப்பிள்ளைய சந்தேகப்பட்டு அங்க போனது ரொம்ப பெரிய தப்பு. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஏங்கா என்ன ஆச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, அங்க போய் பார்த்தேன். அப்போ அந்த பாட்டி இருக்கால, அவ மாப்பிள்ளையோட கைய பிடிச்சு, ஒன்ன மாதிரி ஒரு பேரன் கிடைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. உண்மையான பேரனை பார்த்து யாராவது இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பா அது என் மாப்பிள்ளை ஒன்னும் பரமேஸ்வரியோட பேரன் கிடையாது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நீ வரது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயங்கரமான திட்டம் போட்டுட்டாங்க, உன்னைய நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நீ சொல்லாத. நீ தான் இத்தனை நாளும் மாப்பிள்ள சேதுபதியோட பேரன் அப்படின்ட்டு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய இதோட விடு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ வரது தெரிஞ்சு நல்லா சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதுக்குதான்க்கா நான் வரேன்னு சொன்னேன். நான் வந்திருந்தா அங்க என்ன குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறத உன்கிட்ட நிரூபிச்சிருப்பேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி என் கூட எத்தனை தடவை வந்தப்ப எல்லாம் உன்னால நிரூபிக்க முடிஞ்சிச்சா? ஒரு வகையிலையும் உன்னால நிரூபிக்க முடியல. இப்ப மட்டும் உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? தேவையில்லாம இதுக்கப்புறம் இத பத்தி பேசாத அப்படின்ட்டு ஈஸ்வரி கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா அக்காக்காரி வரா அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க, நல்லா நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு வில்லிக்கு கடுமையான கோவம். இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. அப்போ ரேவதி ஹீரோவை பார்த்து வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டே இல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ போன் பண்ணி சொன்ன உடனேயே நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டேன், பாட்டியும் நானும் ஏமாத்திட்டோம். ஆனா இதோ எத்தனை நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்க போறோன்னு தெரியல. அத்தை வந்து ஜன்னல் வழியா பார்த்தத நான் பார்த்துட்டேன், அதனாலதான் நான் பாட்டி கிட்ட அப்படி பேசினேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தி வந்துட்டு அம்மா கிட்ட போய் பேசினத நான் கேட்டேன். உடனேதான் உங்களுக்கு போன் பண்ணி எச்சரிக்கை செஞ்சேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, எச்சரிக்கை செஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லது, இல்லைன்னா இன்னரும் நான் அத்தை கிட்ட மாட்டியிருப்பேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நல்ல வேலை, ஆனா இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே கும்பாபிஷேகம் வரைக்கும் மட்டும்தான். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அத்தை கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருவேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா உண்மை தெரிஞ்ச பிறகு அம்மா எந்த அளவுக்கு கோவப்பட போறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அதை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னதோட உடனே ஹீரோயினும் ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொன்னதோட பாய் விரிச்சு போட்டு தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லிய காமிக்கிறாங்க. வில்லிக்கு சரியான கோபம். அக்காவை அனுப்பி உண்மைய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் நல்லா ஏமாத்திட்டானே அப்படின்னு கோவத்துல இருக்காங்க. நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு, என்னடா இது, நம்ம பொண்டாட்டி இந்த நேரத்துல போன் பண்ணிருக்காளே அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, என்னம்மா இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணிருக்க, எப்பவும் இந்த நேரத்துல போன் பண்ண மாட்டியே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரமாட்டேங்குது, கண்ணு மூடுனா தூக்கமே வரமாட்டேங்குது, அவ்வளவு குழப்பம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அவரு கேக்குறாரு, ஏமா என்னாச்சு? வில்லி சொல்றாங்க, என்னங்க, கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்காக நம்ம பல வகையில முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இடையில இருக்கு. கும்பாபிஷேகத்தை நிப்பாற்றத்துக்கு நம்மளுக்கு எந்த வகையிலையுமே
ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவே இல்லை. இப்ப கூட இந்த பரமேஸ்வரிக்கு உடம்பு சரியில்லை. இந்த டிரைவர் பையன் பாக்குறதுக்கு போனான். சோ அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அக்காவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அக்காவை அனுப்பி வச்சேன். ஆனா அக்கா வரத முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிச்சுட்டாங்க. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, இத பத்தியெல்லாம் நீ ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது நாள் வரைக்கும் நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா எதுவுமே நடக்கல. இப்போ கடைசியா அவன் யாரு அப்படிங்கிற உண்மைய அக்காக்காரி கிட்ட நிரூபிக்கணும். அதுதான் சரிபட்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவரு சொல்றாரு, என்னமா சொல்ற? அப்போ அவனை பத்தின உண்மைகளை ஈஸ்வரி கிட்ட சொல்லலாம், ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அவனை பத்தின உண்மைகளை நம்ம சீக்கிரம் அக்காக்காரி கிட்ட நிரூபிக்கணும். அக்காக்காரிக்கு இவன் யாரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னாலே இந்த கும்பாபிஷேகம் தானாவே நின்னு போயிரும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சூப்பர், அப்ப இதையே பண்ணலாம். ஆனா எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வர்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவனோட பேர்ல ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு, அவனை முதல்ல தூக்கிட்டு வந்து அவனை உண்மையை சொல்ல வைக்கணும். அவனை அடிச்சு வெளுத்து கட்டுனா கண்டிப்பா அவன் பயந்து உண்மையை சொல்லிடுவான். அதுக்கு அவரு சொல்றாரு, அவன் அந்த டிரைவர் பையன் மேல ரொம்பவே நேர்மையா இருக்கானே, அவன் உண்மையா சொல்லுவானா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியா இருந்தாலும் அவன் உண்மையை சொல்லிதாங்க ஆகணும். உயிர் பயத்தை காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் உண்மையை சொல்லிடுவான். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஆட்களை ரெடி பண்ணி அவனை தூக்கிடலாம். இது கேட்டதும் வில்லியும், சரிங்க, கூடிய சீக்கிரம் அவனை பத்தின உண்மைகளை அக்காக்காரி கிட்ட நிரூபிக்கணும். நம்ம கொஞ்சம் கூட காலம் தாழ்த்த கூடாது. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிங்க, நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரை காமிக்கிறாங்க. அவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவரு நினைக்கிறாரு, என் மாப்பிள்ளனால இப்படி நான் எங்க பார்த்தாலும் ஒளிஞ்சே திரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எப்படியாவது நம்ம மாப்பிள்ளை எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம நம்ம தடுக்கணும். அதுக்கு நம்ம யாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. பேசாப்ல கையில இருக்கிற இந்த 500 ரூபாய வச்சு மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம வேற ஊருக்கு எங்கேயாவது போயிரலாமா அப்படின்னு ராஜா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல உள்ளவன் நம்ம ராஜாவோட போட்டோவை பாத்துக்கிட்டு, டோ, அவன் தோந்தா அப்படின்னு சொன்னதோட அந்த 2 பேரும் சரி அவன்கிட்ட போய் பேச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு அங்கிருந்து வராங்க. ராஜா 2 பேரையும் பார்த்து, நீங்க 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க கேக்குறாங்க, இங்க பாரு, உன் பேரு தானே ராஜா? அப்ப இவர் சொல்றாரு, என் பேரு ராஜா இல்லையே அப்படின்னு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, இங்க பாரு, உன் பேருதான் ராஜா அப்படிங்கறதே எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாங்க கூப்பிடுற இடத்துக்கு நீ வந்துதாகணும். அப்ப அவரு நினைக்கிறாரு, ஐயோ, இது அந்த சிவனாண்டியோட ஆளா இருப்பான் போலயே, நம்மள தூக்கிட்டு போய் எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவனுங்க வந்திருக்கானுங்க. இக்காரணம் முன்னிட்டும் நம்ம மாப்பிள்ளைய பத்தின உண்மைய இவனுங்கிட்ட சொல்லவே கூடாது. இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, நீங்க யார பத்தி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஏதோ தப்பா என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, தப்பா எல்லாம் விசாரிக்கல, நீ யாரு அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாங்க கூப்பிடுற இடத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னு வச்சுக்கேன், உனக்கு நல்லது. அது இல்லாம நீ தேவையில்லாம முரண்டு புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு பிரச்சனை தான், தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது அப்படின்னு. அப்ப அவருக்கு போன் வருது. அப்ப அவரு நினைக்கிறாரு, அப்படா, நம்ம நினைச்ச மாதிரியே போன் வருது அப்படின்னு போனை அட்டென்ட் பண்ணி, சார், நான் தான் அதிகாரி பேசுறேன், உங்களுக்கு யாரு வேணும்? ஓ, உங்களுக்கு இந்த தப்பு பண்றவங்க எல்லாம் வேணுமா? அப்படியெல்லாம் யாரு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்ப ரவுடி சொல்றான், இங்க பாரு, அந்த போன்ல யாருமே பேசல அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப மரியாதையா நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு வேற ஏதாவது தேவையில்லாம நீ முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தியன்னா பிரச்சனை அதிகமாயிரும். இப்ப வரப்போறியா இல்லையா? அப்ப ராஜா சொல்றாரு, அப்படியா, விடி ஜூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மத்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து ராஜாவை துரத்துறாங்க. ராஜா ரொம்ப தூரமா ஓடி பாக்குறாரு. ஆனா அவரை மத்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாக்குறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிடுறாரு. சோ ராஜா கத்துறாரு, டேய் விடுங்கடா, என்ன எதுக்கடா என்ன தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கத்துறாரு. ஆனா ராஜாவை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு காருக்குள்ள தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவை கொண்டு போய் ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு.
அந்த குடன்ல ஒரு நாற்காலி கிடக்கு. அந்த நாற்காலியில ராஜாவை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்ப ராஜா கத்துறாரு, எதுக்காகடா என்ன பிரிச்சுட்டு வந்திருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் யாருடா வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ராஜாவோட கையை காலு எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க. அப்ப ராஜா சத்தம் போடுறாரு, இங்க பாருங்கடா, நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்காக என்ன இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? மரியாதையா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ அமைதியா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு உண்மை எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்ல ராஜா வந்துட்டு பயத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அந்த சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்துதான் என்ன பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களோ? மாப்பிள்ளைய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன ஆனாலும் சரி, மாப்பிள்ளைய பத்தின உண்மையை மட்டும் நம்ம சொல்லவே கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு நம்ம ராஜா. இன்னொரு பக்கம் வேற ரவுடிகளை காமிக்கிறாங்க. அவனுங்க நேரா ராஜாவை தேடிட்டு எங்கேயுமே காணோம் அப்படின்னதோட நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, என்னடா அவனை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அவனோட வீட்டுல எல்லா இடத்துலயும் வந்து தேடி பார்த்துட்டோம், ஆனா அவன் எங்கேயுமே இல்லைன்னா. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, டேய், அவன் அங்கதாண்டா இருப்பான். அதுக்கு இவங்க சொல்றாங்க, அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி போறதா பார்த்தோம். அந்த வண்டியில உள்ளவங்க கண்டிப்பா இவனை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருப்பாங்க அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் சிவனாண்டி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்படியா, சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. நேரா அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க. அப்போ அவங்க கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, என்னாச்சு? நம்ம நினைச்ச மாதிரி அவனை தூக்கியாச்சா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல, அவனை தூக்கல, நமக்கு முன்னாடியே வேற யாரோ அவனை தூக்கிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, நம்ம எதிரி மாதிரியே அவனுக்கு வேற ஏதாவது எதிரி இருப்பாங்களோ? அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அவனை சீக்கிரம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா சுலபமா தப்பிச்சு போயிட்டானே, இப்போ என்ன பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, சீக்கிரம் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ராஜாவை பிடிச்சிட்டு போன ரவுடி நேரா ஒருத்தவங்களுக்கு போன் பண்றாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே இவரை தூக்கிட்டு வந்துட்டோம், கொண்டாந்து குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்கோம், நீங்க வரீங்களா அப்படின்னு சொன்னதோட இன்னொரு சைட்ல இருந்து அந்த லேடி, சரி, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜா கேக்குறாரு, டேய், உங்க எல்லாருக்கும் யாருடா வேணும்? எதுக்குடா என்ன பிடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து நம்ம ஈஸ்வரி தான் இறங்கி வராங்க. ஆமாங்க, ஈஸ்வரி தாங்க அந்த ராஜாவை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஈஸ்வரி அங்கேருந்து வராங்க. ஈஸ்வரி வந்ததோட நம்ம ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, மாப்பிள்ளையோட அத்தை தான் என்ன பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? அப்ப நம்மளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஈஸ்வரி உள்ளர வந்ததோட நேரா ராஜா பார்த்து, இங்க பாரு, நீ யாருன்னு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அத்தை, என்னத்த இது? எதுக்குதான் என்ன பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க அத்தை, ஏன் தான் அவ்வளவு கோவமா என் மேல அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. யாருக்கு யாருடா அத்தை? இங்க பாரு, நீ காமெடி பீஸ் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லு, உண்மையான கார்த்திக் யாரு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் தான் இது. என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் உங்க மருமகன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி டென்ஷன் ஆகி ராஜாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. மத்த ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜாவை. அப்ப ராஜா சத்தம் போடுறாரு, ஐயோ, என்ன அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இப்ப சொல்லு, நீ யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? நீ சரியான வெத்து வெட்டு. நீ எல்லாம் அந்த சேதுபதியோட பேரான இருக்கிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு அன்னைக்கு பார்த்ததோடையே முடிவு பண்ணிட்டேன். மரியாதையா சொல்லு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி பரமேஸ்வரி அம்மா எங்களை கூப்பிட்டு இவங்க மாதிரி நடிக்க சொன்னாங்க, சரின்னு நான் நடிச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க உண்மையான கார்த்திக் யாரு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும் அவன் யாரு அப்படின்னு. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்ல ரவுடிங்களை விட்டு அடிக்க சொல்லவா அப்படின்னு. அப்ப ராஜா சத்தம் போடுறாரு, இல்ல மேடம், எனக்கு யாருன்னே தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கெஞ்சுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.